இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கிபி 1933ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பெல்ஜியத்தில் உள்ள பன்னூக்ஸ் என்ற குக்கிராமத்தில் பெக்கோ என்னும் ஏழை குடும்பத்தில் 7 குழந்தைகள் இருந்தனர். அவர்களில் மூத்தவளான 11 வயதான மரியட் பெக்கோ பக்தி இல்லாமலும் இந்த குடும்பமே விசுவாச குறைவுடனும் இருந்தது. ஆனால் பெக்கோ தனது படுக்கை அறையின் கீழ் அன்னையின் சிறிய உருவத்தை வைத்திருந்தாள். அவள் தூங்குவதற்கு முன்பு ஜெபமாலை சொல்லுவாள். அந்த வருடம் மிக குளிராக இருந்தது. உறைபனி இரவில் 7 மணி அளவில் மரியட் தனது வீட்டினுள் அமர்ந்து ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள். திரைச்சீலையை திறந்தபோது ஒரு பெண் பிரகாசமான ஒளியுடன் நிற்பதை கண்டாள். அவர் நீல நிற பட்டையுடன் கூடிய நீண்ட வெள்ளை கவுன் அணிந்திருந்தாள். அவளுடைய ஒரு கால் விரலுக்கிடையே ஒரு தங்க நிற ரோஜா மட்டும் இருந்தது. அவர் தரைக்கு மேலே சற்று உயரத்தில் மேகத்தில் இருப்பது போல் தோன்றினார். மரியட்டால் நம்ப முடியவில்லை. வெளியே சென்று பார்த்தார். அப்போது அன்னை அங்கு காட்சி கொடுப்பதை கண்டார். தனது தாய் லூயிஸ் பெக்கோவிடம் கூறினாள். அவள் அதை நம்பவில்லை. நகைச்சுவையாக ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையாக இருக்கலாம் என கேலியாக கூறினாள். ஏனென்றால் லூயிஸின் கண்ணுக்கு தெரியவில்லை. மரியட் மீண்டும் பார்த்தபோது அன்னை ஜெபமாலையும் சிலுவையும் கையில் வைத்திருந்தார். அந்த சிலுவையின் நிறமும் கால்களின் விரலுக்கிடையே இருந்த ரோஜாவும் ஒரே வண்ணத்தில் இருந்தது. அவள் வெளியே கண்டெடுத்த ஜெபமாலை எடுத்து ஜெபமாலை ஜெபித்தாள். பின் அன்னை தன் கையை உயர்த்தி மரியட்டை வெளியே வரும்படி சைகை செய்தார். அவள் வெளியே செல்ல விரும்பினாள். ஆனால் லூயிஸ் கதவை மூடு என்றார். பின்னர் ஜன்னல் வழியாக அன்னை தெரியவில்லை. இதனை தன் சகோதரரிடம் கூறினார். அவன் நீ ஒரு முட்டாள் என திட்டினான். மறுநாள் மறைக்கல்வி வகுப்பில் தன் தோழியிடம் கூறினாள். இருவரும் இதை அருட்தந்தையிடம் கூறினார்கள். பின்னர் 2 நாட்களாக அன்னை இவளுக்கு காட்சி கொடுக்கவில்லை. பின் மரியட்டின் மாற்றத்தை கண்ட அருட்தந்தை அவளை குறைத்து மதிப்பிடாமல் நீ நன்றாக ஜெபம் செய் என்றார். ஜனவரி 18ஆம் தேதி 7 மணிக்கு மரியட் தன் வீட்டு முற்றத்திற்கு ஓடினாள். அங்கு முழங்கால் படியிட்டு மன்றாட ஆரம்பித்தாள். இவளின் தந்தை இதை ஆச்சரியமாக பார்த்தார். அங்கு அன்னை முன்பு போலவே இவளுக்கு காட்சி கொடுத்தாள். இதை மரியட் மட்டுமே கண்டாள். இவரின் தந்தைக்கு தெரியவில்லை. இவள் தெருக்களில் ஓடினாள். பின்பு ஒரு நீரூற்றின் முன் மண்டியிட்டாள். அப்போது அவள் கேட்டதாவது, உன் கைகளை தண்ணீரில் போடு, இந்த நீரூற்று எனக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இனிய இரவு, விடைபெறுகிறேன் என்றாள் அன்னை. பின்பு அன்னையின் உருவம் ஒளிப்பந்து போல் மாறி அடிவானத்தில்